எல்லாரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாமா? பொதுவாக அல்வானாலே ரொம்ப நேரம் கலர வேண்டியிருக்கும், பக்குவம்லாம் பார்க்க வேண்டியிருக்கும்னு எல்லோரும் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இந்த அல்வா வந்து யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கலரிட்டு இருக்கவே வேண்டாம், சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த அல்வா வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த பாத்திரத்தில் அல்வா ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து தடவிக்கிடணும். அந்த பாத்திரத்துக்கு கீழேயும் தடவிக்கோங்க, சைட்லையும் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் அல்வா எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். நெய் தடவின பிறகு கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம் பருப்பு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து அல்வா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் மெஷரிங் கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் வெல்லை பொடி போட்டிருக்கேன். மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த வெல்லை பொடி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகை வந்து பேனில் ஊற்றுறேன். இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதித்து வரணும். வெள்ளைப்பாகு வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து ஊற்றணும். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் அடியில் நல்லா தங்கி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்றுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரம் நல்லா கெட்டியாகி வந்துடும். கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து வாசனைக்காக சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அல்வா வந்து ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகாது, சீக்கிரம் ரெடி ஆயிரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போனா அடியில் ஒட்டாமல் ஈஸியாக நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும். பாருங்கள், இப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வந்து கிளறாமல் விட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக தங்கிரும், ஒழுங்காக மிக்ஸ் ஆகி வராது. அதனால் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர்றது வரை கிளறி விடணும். அல்வா வந்து வெந்து வரும்போது கலர் வந்து நல்லா மாறி வரும். அப்போவுமே உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், கலர் வந்து மாறி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸ் போட போகிறோம். நான் வந்து பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து பாதாம் பருப்பு வேண்டான்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிடலாம், பூசணி விதை சேர்க்கலாம், வால்நட் சேர்க்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கோங்க. நட்ஸ் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வேண்டான்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கிடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர்றது வரை கிளறி விடணும். இப்போ பாருங்கள், அல்வா வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிட்டு அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து உடனே நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடணும். அல்வாவை வந்து நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றின பிறகு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. அல்வாவை வந்து நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இதை ஆறுறதுக்காக விட்டுறலாம். நல்லா ஆறின பிறகு இப்படி கவுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த பாத்திரத்தில் நெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். அல்வா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வித்தியாசமான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.